மோரியா மலையில ஆபிரகாமும் உடன் இருந்தவரும் அப்படி ஆராதித்து போவார்கள். அவர்கள் கூடியிருந்த இடத்துல ஆராதித்தார்கள், இருவராய் ஆராதித்தார்கள். பின்னொரு நாட்கள்ல அப்படியா சாலமோனை கொண்டு அங்கே அப்படியா தேவாலயங்கள் எல்லாம் கட்டப்படுகிறது. அப்பொழுது என்ன முன்ன இருந்ததை பார்க்கலாம் 1000 மடங்கு அப்படியா காளைகளையும் ஆடுகளையும் பலியிடுவதை பார்க்கலாம். அப்படியா இந்த துதி ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம், அல்லேலூயா. இப்பொழுது சின்ன கூட்டமா இருக்கலாம். கர்த்தர் வருகிற நாட்கள்ல பின்னொரு நாட்கள்ல லட்சங்களுக்கும் ஆயிரங்களுக்கும் அப்படியா பதிவாயிரங்களுக்கு பயன்படுத்தி போகலாம். விசுவாசிக்கிற தேவசனம் நம்புகிற தேவசனம் நல்ல கரங்களை பற்றி அவர்களை திறந்து அன்றைய வாசிகளில் ஒரு செகண்ட் வாங்கின சண்டை மூலம் கவலைகள் மாறுகிறது. எலியாவினுடைய அபிஷேகம் எலிசாவுக்குள்ள வந்தது போல எலியாவை விடாமல் பற்றி கொண்டான். எலிசா விடாமல் பற்றி கொண்டான். அதனுடைய விளைவு அவனுடைய சால்வை அவன் மேல விழுந்தது. சால்வையாகிய அபிஷேகம் அவன் மேல விழுந்தது. நீங்களும் விடாமல் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அந்த பெரியவர் இருக்கிறவங்கதான் நீங்கள் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அந்த பெரியவர் பத்தியில வாக்குமூலம் கர்த்தர் சுக ஜீவனை கொடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கிற தேவன் அப்படியா ஒரு சில பேரை கூடி வந்திருக்க செய்திருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே
பவுலுடைய நாட்கள்ல பவுல் அப்படியா பிரசங்கிக்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இருக்கிறார்கள். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கே ஒரு 20 பேருக்குள்ள பரிசுத்த ஆவியை அப்படியா கர்த்தர் கட்டளையிடுகிறார். பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். இதனுடைய விளைவு அப்படியா அங்க ஒரு பலத்த சத்தம் உண்டாயிற்று. அப்படியா மேல் வீட்டாரையில 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்துல அப்படியா கர்த்தர் மகிமையா இறங்கின காரியங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருமனப்பட்டதன் நிமித்தம் நீங்களும் நான் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் வெற்றியுள்ள வாழ்க்கையை தர முடியும். ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் உங்களுடைய போராட்டங்களில் விடுதலை தர முடியும். ஒருமனப்படும் பொழுது கிதியோனின் பட்டயத்தை குறித்து பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் 7ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிச்சீங்கன்னு சொன்னாக்கோ அப்படியா அங்கே 4 தலைவர்களுக்கு அப்புறம் தெபொராவை அங்கே நியமிக்கிறாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெபொரா வழி நடத்தி வந்ததுக்கு அப்புறம் பின்னொரு நாட்கள்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே கர்த்தர் செய்த நன்மையை மறந்து மீண்டுமாய் பழைய வாழ்க்கைக்கு பாகாலை வணங்கும்படியாக கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்யும்படியாக அவங்களுடைய மனம் மாறி போனது. நடந்த சம்பவம் மீதியானர்களில 7 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். மீதியானவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியா சேமித்து வைத்திருக்கிறத தன்னுடைய விளைச்சலில வீடுகளில வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க வந்து கொள்ளையிட்டு கொண்டு போவார்கள். பின்னாடி நடந்த சம்பவம் அப்படியா இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாய் மனம் திரும்பி தேவனை நோக்கி அபயிடம் விடப்படுவது. கர்த்தர் அப்படியா அவங்களை ரட்சிக்கிறத பார்க்கிறோம். அதற்கு முகாந்தாரமாய் கிதியோனை எழுப்புகிறார். ஒன்றுமே இல்லாத கிதியோனை கர்த்தர் அப்படியா கிதியோனை என்ன சொல்றா? எனக்கு அடையாளம் வேணும். ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என்ன போய் நீங்க எப்படி நான் மீதியானவர்களை நான் வென்றெடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்றா, நீ உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட போ, நான் உன்னை அனுப்புகிறத நான் அல்லவா என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். மீதியானவர்களுடைய சிலை வழிபாடுகளை அப்படியாய் கர்த்தர் கிதியோனை கண்டு முறியடிக்கிறார். அது மாத்திரமல்ல, இதனுடைய விளைவாக மீதியானவர்கள் 1,32,000 பேர் ஒன்று சேர்ந்தார்கள். மீதியானவர்கள் மாத்திரமல்ல, அவனோடு இன்னொரு 2 கூட்டம் அமிலேக்கியர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள் என்று சொல்லி 3 கூட்டங்களா 1,32,000 பேர் இப்ப போருக்கு வர்றாங்க. கிதியோனிட்ட வெறும் 32,000 பேர். 1,32,000 பேர் கொண்ட மிகப்பெரிய கூட்டம். கர்த்தர் தேர்ந்தெடுத்த ஒரு சின்ன கூட்டம் 32,000 பேர். கர்த்தர் நடத்தின விதம் அப்படியே அதுல பேர் பிரிக்கிறார் சிலரை. அப்படியா எவனுக்கு பயம் இருக்குதோ அவனை இப்பொழுது ஓடி போங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு 22,000 பேர் ஓடி போயிடுறாங்க. மீதி இருக்கிறது வெறும் 10,000. அந்த 10,000த்தையும் ஆற்றங்கரை நிக்க கொண்டு போகிறார். அங்கே தண்ணீரை குடிக்கும்படி சேர்ந்தெடுக்கிறார். அதுலயும் ஓடிடுறாங்க. பின்னாடி நின்று தண்ணீர் குடித்த அப்படியாய் 300 பேரை, அல்லேலூயா, 300 பேரை இப்ப தேர்ந்தெடுத்துட்டாங்க ஆண்டவர். அந்த 300 பேரை 3 பிரிவுகளாய் பிரித்து கிதியோன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். 100 பேராய் கடந்து செல்லுகிறார்கள். கடந்து போய் எதிராளிகளுடைய எதிராளிடத்துல போய் அப்படியா தூரிகைகளை எக்காலங்களை ஓதுகிறார்கள். ஒரு கையில எக்காலம், இன்னொரு கையில அப்படியா கிதியோனின் பட்டயம் அப்படியா எக்காலங்களை ஓதி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது மீதியானவர்களை கர்த்தர் கிதியோனின் கையில ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவஜனமே, சின்ன திருச்சபைதான், ஒன்று கொலவாத ஆட்கள் தான், சேரி மக்கள் தான். உனக்குள்ளதா கிதியோனின் பட்டயம், உனக்குள்ளதா மீதியானவர்களை தோற்கடிக்கிற பட்டயம், உனக்குள்ளதா கிழக்கத்தி புத்திரர்களை தோற்கடிக்கிற பட்டயம், உனக்குள்ளதா அமிலேக்கியரை தோற்கடிக்கிற பட்டயம். நல்ல காரணங்களை பற்றி கிதியோனின் அபிஷேகம், கிதியோனின் அபிஷேகம்.
கிபியோனின் பட்டயம் 1,32,000 பேரை கர்த்தர் 300 பேரை கொண்டு தோற்கடித்தார். சிறிய பட்டணம், பெரிய திருச்சபை, இவங்க தானே, இந்த மக்கள் தானே, பாமர மக்கள் தானே, நாற்பமா பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட போ. 7 மாதங்களை வழி நடக்கிற தேவன் இந்த 8வது மாதத்தில் உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலம், இந்த கொஞ்ச பலம், இந்த கொஞ்ச அபிஷேகம், இந்த கொஞ்ச அபிஷேகம் எதிரியின் பட்டயத்தை, எதிரியை தோற்கடிக்கிறதான எதிரியோரின் பட்டயத்தை உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறான். விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை கட்டி எதிரியோரின் பட்டயம், எதிரியோரின் அபிஷேகம் இப்ப வேறு சொல்றவங்க நல்ல கரங்களை கட்டி பெற்றுக்கிறோம். எங்கள் கண்மலையானவர் என்னை காக்கும் உள்ளத்தினாலிருந்து எங்கள் கண்மலையானவர் என்னை காக்கும்
கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் வாக்குத்தத்தமாக ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். யாத்திராகமம் 20:24 என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. எந்த ஸ்தானமாக இருந்தாலும், எந்த ஸ்தானமாக இருந்தாலும், அவரே உம்மை ஆசீர்வதிப்பார், அவரே உம்மை ஆசீர்வதிப்பார், அவரே உம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். 7 மாதங்கள் வழி நடத்தின தேவன் 8வது மாதத்தில் எந்த ஸ்தானமாக இருந்தாலும் உயர்ந்தவன் வேளாண் என்று சொல்லி பரலோகம் பார்க்காது. பெரிய திருச்சபை சின்ன திருச்சபை என்று சொல்லி பரலோகம் மட்டும் நோக்காது. கர்த்தருடைய பார்வையில எல்லாருமே சமநிலையாத்தான் கர்த்தர் மதிப்பிடுவான். தேவ ஜனமே, அப்படியா உன்னுடைய பணமோ, உன்னுடைய பொருளோ, உன்னுடைய வேலையோ, உன்னுடைய அழகோ பரலோகம் கொண்டு சேர்க்காது. கர்த்தரிடத்துல நீ கற்றுக்கொண்டு இருக்கிற பார்த்தையா, உன்னுடைய நல்ல நடத்தை, உன்னுடைய நல்ல வார்த்தை, உன்னுடைய விசுவாசம், அதை கண்டுதான் பரலோகம் சந்தோஷப்படும். அதை கண்டுதான் பரலோகம் உன்னை சந்தோஷப்படுத்தி அப்படியே ஏற்றுக்கொள்ளும். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த காப்பு இருந்தாலும் சரி, அந்த நிலையில அந்த அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண பார்த்தியா, அந்த நிலையில வந்து நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன், போடுவேன். 8வது மாதத்துல என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவேன். எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னிடத்துல வாசமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த சக்தியெல்லாம் நான் கட்டி ஆசீர்வாதம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதற்கா உமக்கு நன்றி ஐயா. உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம்ப்பா. எங்களை வெறுமையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இல்லாதவர்களும் இழிவானவர்களும் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த சித்தம் கொண்டபடியினாலே நாங்கள் எங்களை ஆண்டவரை மறந்து ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மத்தியிலே நெற்கடந்து வந்தோம் என்று சொல்லி அமர்ந்து எங்கள் வாரம் முழுவதுமாய் உலக வேலைகளை செய்து சோர்ந்து போயிருக்கிறோம் வந்திருக்கலாம். இன்றைக்கு 8வது மாதத்தின் முதல் ஆராதனை திருவிருந்து பந்தி நாளாக இருக்கிறபடினால் இந்த நாளிலே நம்மை தகுதிப்படுத்த முடியாது, சுத்தப்படுத்த முடியாது. திருவிருந்து பந்தி கொடுக்கிற மகனை தகுதிப்படுத்த முடியாது, எடுக்கிற நம்மையும் பரிசுத்தப்படுத்த முடியாது. வெள்ளம் ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்க வேண்டும். நம் பரலோகத்தின் பிள்ளைகள் அல்லேலூயா. உலகத்திற்குரியவர்கள் அல்ல. பரலோகத்துல போய் நான் யாரை ரெக்கமெண்ட் பண்ணாலும், யார் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாலும் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் என்ன அசுத்தம் செய்யட்டும். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஓ நன்றி ஆவியானவரே. என்னை ஒரு விசை கல்வியர்லையா, என்னை ஒரு விசை சுட்டி அறியோ. எங்களுடைய சுயங்கள் ஒரு விசை எங்களிலே மறையாட்டையா. உங்களுடைய சித்தம் எங்களுக்குள் இருந்து வெளிப்படட்டும். என்னை நம்பிதானே நாங்கள் நிற்கிறோம். இது உங்களுடைய ஊழியம் அல்லவா, உங்களுடைய திருச்சபை, உங்களுடைய மக்கள் அல்லவா. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் அல்லவா. நீர் வராத ஆராதனை அது வெறுமை அல்லவா. ஓ நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக என்று வருந்தி அழைப்போம். நோவாவின் நாட்களில் 8வது மாதம் என்று சொன்னாலே அப்படியாய் நோவாவை தான் நமக்கு நினைவு வருகிறது. அவருடைய குடும்பம் 8 பேர், 3 மகன் 3 மருமக்கமார்கள். நோவாவுடைய மனைவி. அல்லேலூயா. அந்த 8 பேர் மாத்திர பேழைக்குள் நுழைந்தார்கள். அல்லேலூயா.
உலகம் அழிவுக்குள்ள கடந்து சென்றது. இன்றைக்கு எத்தனை வாரந்தோறும் மாதந்தோறும் அப்படியாய் நாள்தோறும் சத்தியத்தை விதைத்தால் இன்றைக்கு பாருங்க ஜனங்கள் அப்படியாய் உலகம் போகிற போக்கிலே போய்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது என் தேவன் ஒரு போது விரும்புவதே இல்லை. அல்லேலூயா. நம்மள என்ன சென்பகவான நாட்கள்ல நடந்தது போல நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய திருச்சபை நாம செய்ய வேண்டியதை நம்ம செய்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. தூரத்திலிருந்து அன்பு மகனை கத்தர் அழைத்து வந்திருக்கிறார், சுவிசேஷகரை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒன்றாய் இணைந்து தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் அவரோடு நீங்க அப்படியா உங்களை மறந்து தேவனை ஆராதித்தீர்கள். இன்னும் நம்மத்திலே அவர் கடந்து வரும்படி அவங்களுடைய கரங்கள் எல்லாம் அவரை கொட்டி வாழ்த்து. உலக அப்படியாய் பெருமைக்குரியவர்கள் யாராவது ஒருவர் வருவார்கள் என்று சொன்னால் அவர்களை கரங்களை கொட்டி ஆர்ப்பரிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பரலோக விருந்தாளியை நம்ம வரவேற்பதற்காக நம்ம கரங்களை கொட்ட வேண்டும். அல்லேலூயா. உற்சாகமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியா நம்ம என்ன செய்யணும்? கரங்களை கொட்டி இன்னும் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்பேன், துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன், துதியின் சத்தத்தோடு ஆராதிப்பேன், துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன். கனியாகிய சொற்கிற பலி செலுத்தி ஆராதிப்பேன். சொத்திர பலி செலுத்தி ஆராதிப்பேன்.
எங்கே நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை, ஒரு மனதை கொலைக்கிற பொல்லாத பிசாசை நீங்கள் என்ன செய்யணும்? ஆராதன வேளையிலே ஒரு மனப்பட்டு கடிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சபையிலே ஒரு மனதை கெடுக்கிற பொல்லாத சத்துருவை கர்த்தர் முறியடிக்கும்படியாய் நம்ம ஒரு மனப்பட்டு கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனதை கெடுக்கிற இந்த சபை வளர முடியாதபடி, எழும்ப முடியாதபடி, வாலிப பிள்ளைகள் ஒரு மனப்பட முடியாதபடி, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவித்துக் கொண்டு அப்படியே ஒரு மனப்பட முடியாதபடி துதிக்கிற பொல்லாத பிசாசே, என்னுடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறு. சபை வளரட்டும், நோடிய பெருகட்டு, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்துமாறாக. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், சொல்லுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், சொல்லுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செய்பவரே, எனக்கு மகிழ்ச்சியை தந்திடவே. ஆலயம் செய்பவரே, எனக்கு மகிழ்ச்சியை தந்திடவே. சபையுடனே உம்மை துதித்திடவே, இருதயம் நிறைந்ததே. சபையுடனே உம்மை துதித்திடவே, இருதயம் நிறைந்ததே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், சொல்லுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, திருபலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, திருபலியாக மாறிடவே. பரலோகத்தின் நிலையத்தை காண்கிறே, உலகத்திலும் போற்றிடவே. பரலோகத்தின் நிலையத்தை காண்கிறே, உலகத்திலும் போற்றிடவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், சொல்லுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவனே, நல்லாட்சியை செலுத்துபவனே. நன்மை செய்தவனே, நல்லாட்சியை செலுத்துபவனே. என் காணிக்கைகளில் உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கைகளில் உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், சொல்லுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க மகிமையெல்லாம் உலகத்தோடு செலுத்துவோமே. உயிரின மகிமையெல்லாம் உன் மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியான திருவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியான திருவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், சொல்லுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், சொல்லுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென், 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 ஆமென். நாங்கள் உம்மை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய திருச்சபை மக்கள் எங்களோடு கூட அன்பு கூறும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவரே, எங்களுடைய துதியை என் தகப்பனே ஏற்றுக்கொள்வீராக. எங்களுடைய கைகளிலே கரங்களிலே அப்பா எங்களுடைய துதியை காணிக்கையாய் நாங்கள் ஆண்டவர் உங்களுக்கு படைக்கிறோம். ஆவியானவரே,
நீர் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி துதிக்க மகிமை எல்லாம் உமக்கு தாயா என்று சொல்லி துதிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. எந்த இடத்துல 2 பேர் அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே வருமானப்பட்டு வருகிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று சொன்ன தேவன் அப்படியாய் திருச்சபையாய் வருமானப்பட்டு இந்த இடத்துல குடியிருக்கும் பொழுது என் பரலோகத்தின் தேவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நமத்திலே கடந்து வந்து நம்மோடு உலாவுகிற தேவனாய் அசைவாடுகிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். நீங்களும் நானும் என்ன எப்படி போகக்கூடாது? வெறுமனே கடந்து போகவே கூடாது. அவருடைய பிரசனத்தோடு போகணும், அவருடைய மகிமையோடு போகணும், அவருடைய சத்திய வசனங்களோடு கூட நீங்கள் நானும் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அவர் முழு ரத்தத்தையும் ஒரு சொட்டு கூட அவருடைய உடம்பில் இல்லாதபடி நமக்காகவே அவர் ரத்தத்தை சிந்தினார் அல்லவா, நமக்காகவே அவர் காயப்பட்டார் அல்லவா, நமக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார் அல்லவா, நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அதனால சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாது இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் நான் என்ன செய்யணும்? எப்போதெல்லாம் சபை கூடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கூடி வந்து தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி வராம உங்களுக்கு சாக்கு போக்குகளை சொல்றீங்கன்னு சொன்னா பிசாசு உங்களை தடை பண்றான் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படியே தொடர்ந்து வருவீங்க. அல்லேலூயா. சமயம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அப்படியே சங்கீதக்காரரை கத்தனமத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு சங்கீதக்காரர் அமர்ந்திருக்கிறார். அப்படியே பந்திய நாளா இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அப்படியாய் நேரத்தை சுருக்கி அப்படியாய் கடந்து போக வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. கத்தர் அவர்களை கொண்டு என்ன பேச சித்தமோ அதை பேச கத்தர் தாமே நம்மோடு பேசணும்னு சொல்லி நீங்க என்ன செய்ய, எனக்காக என்னோட பேசணும்னு சொல்லி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. மதிய நாளிலே நீங்க என்ன செய்யணும்? என்னை கழுவி இருங்கப்பா, என்னை தகுதிப்படுத்தி இருங்கப்பா, ஒரு விஷயம் சுத்திகரிச்சிருங்கப்பா. நான் இனிமேல் என்ன செய்ய 8 மாதங்களுக்குள்ள வந்துட்டப்பா. இந்த ஆண்டு இப்படி வேகமாய் கடந்து போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் மாத்திரமே இருக்கிறது. இதனையாக நான் இன்னும் அதிகமாய் உங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்த வேதத்தை வாசிக்க, இன்னும் சத்திய வசனங்களை கற்றுக்கொள்ள, இன்னும் அதிகமாய் நான் செபிக்க, நாங்கள் சபையாய் உபவாசிக்க, வாலிபர்கள் எழும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. 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 நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா.